வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கான தேர்வு நமக்கு வந்து அக்டோபர் மாதம் வர இருக்குது. ஸோ இந்த அக்டோபர் மாதம் வரக்கூடிய இந்த எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம், என்ன பிளானில் படித்தா பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட வீக் 1 நம்ம கிட்டத்தட்ட எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு வீக்லி பிளான் தான் போட்டிருக்கோம். ஸோ நவம்பர் லாஸ்ட் வரைக்குமே நமக்கு இந்த பிளான் வந்து இருக்குது, சரியா? ஸோ இதோட கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 21/7/2025 நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே நமக்கு கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்காவது கிளாஸஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணால் போதும், காண்டாக்ட் பண்ணால் போதும், சரியா? ஸோ 9384417810 அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் 8248081621. நீங்கள் ஆஃப்லைனில் படிக்கிறதா இருந்தால் இந்த நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆஃப்லைனில் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டே பண்ணி படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் படிக்கிறதா இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன், இந்த எஸ்எஸ்சி ஜிடியில் நாங்கள் 100% ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் கொடுத்தோம். ஸோ அடுத்த ஜிடியில் இதே 100% ரிசல்ட் கொடுப்போம். நிச்சயமாக ஓவரால் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிளியர் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி டீம் இருக்குது. ஸோ மேக்ஸ் வந்து நான் தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறேன். எப்படி சார் இந்த 100% ரிசல்ட் கொடுத்தேன் அப்படின்னா நான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி வீடியோவை நான் நெக்ஸ்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை கமெண்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன், சரியா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே வந்து 2வது அட்டம்ப்ட்டு 3வது அட்டம்ப்ட்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. சரியான முறையில் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட் என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். இங்கே நிறைய அகாடமிஸ் இருக்குது, முக்கு அகாடமி இருக்குது. எல்லாருமே ஃபிசிக்கல் மட்டும்தான் பெருசாக பண்ணுறாங்க, ரிட்டனுக்குலாம் யாரும் பண்ணுறதே இல்லை, சரியா? ஸோ ரிட்டனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், 100% நீங்கள் என்ன பண்ணலாம், எங்களை நம்பலாம். ஸோ ஒரு ஜென்யூனான ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்கும். ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ பேட்ச் 21/7/2025 என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆஃப்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, சரியா? ஸோ நம்மளோட ஆன்லைன் கிளாஸுமே கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும். ஸோ டிஜிட்டல் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இதை வந்து நான் கம்ப்ளீட் டீட்டெயிலாக நான் அந்த வீடியோ முடியும் போது சொல்கிறேன், சரியா? ஸோ நம்ம ஷெட்யூல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ மண்டே ஸோ நம்பர் சிஸ்டம் மேக்ஸ் டாபிக் இருக்குன்னா ஒரு ரீசனிங் டாபிக், ஒரு இங்கிலீஷ் டாபிக் இருக்கும், சரியா? அதே மாதிரி 2 ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும், 2 ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் இருக்கும். ஒரு நார்மலான ஜிகே இருக்கும், ஒரு எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜாகிரஃபி அந்த மாதிரி போயிட்டே இருக்கும், சரியா? ஸோ முதல்ல பேசிக் கிளாஸ் வந்து முடிப்போம். எக்ஸாக்ட் எஸ்எஸ்சி ஜிடி பேட்டர்னில் ஒரு பேசிக் கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட் பண்ணுவோம். பேசிக் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்பர் சிஸ்டத்தில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். அது போக ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டின்ஸ் மினிமமாக இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்லும். இதை தாண்டி தான் போகுமே தவிர இது கம்மியாக நிச்சயமாக இருக்காது, சரியா? ஸோ நம்பர் சிஸ்டத்தில் 100 கொஸ்டின்ஸ், கோடிங் டிகோடிங்கில் 100 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் என்ன பண்ணுவீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இது போக உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும், சரியா? டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ மண்டே வந்து நம்பர் சிஸ்டம் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்பர் சிஸ்டத்துக்கான டெஸ்ட் இருக்கும். டியூஸ்டே வந்து கோடிங் டிகோடிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் கோடிங் டிகோடிங்கான டெஸ்ட் இருக்கும், சரியா? இதெல்லாம் ஒரு வாரத்தில், அதாவது நம்மளோட கிளாஸும் முடித்து டெஸ்ட்டும் முடித்து நம்மளோட ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் முடித்து இது எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து எவ்ரி வீக் சண்டே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீக்லி டெஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா ஸோ 2வது வீக்குக்கான பிளான் டேட்டோடு இருக்கும். நம்ம வந்து சும்மாலாம் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதே இல்லை, ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்கும். அந்த ப்ராப்பர் பிளானை நிச்சயமாக கரெக்டான வழியில் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நமக்கான ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும், சரியா? ஸோ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் முடித்தோடனே சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் இருக்கும். ஸோ இதுவும் கிளாஸ் முடிச்சுட்டு 100 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ண கொடுப்போம். அதே மாதிரி சீரியஸ் டாபிக் இருக்கும் ரீசனிங்கில். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ரோனவுன் டாபிக் இருக்கும். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கே 2 ஸ்ட்ராட்டஜிக்கே, ஒரு நார்மல் ஜிகே டாபிக் வந்து இருக்கும், சரியா? அதெல்லாம் எல்லாமே முதல்ல இம்பார்ட்டன்ஸ் டாபிக் தான் முதல்ல கொடுப்போம், சரியா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக் 3க்கான பிளான், வீக் 4க்கான பிளான், வீக் 5, வீக் 6 பார்த்தீங்களா, டேட் கூட கரெக்டாக போட்டிருக்கோம், சரியா? ஸோ 25/8 நம்ம என்ன பண்ண போகிறோம், சரியா?
வீக் 7க்கான பிளான் இருக்கும், வீக் 8 இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நவம்பர் மந்த் வரைக்குமே நம்ம பிளான் இருக்குது. நம்ம எல்லாமே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பண்ணுறோம், புரியுதா? நம்ம அவசரப்பட்டு எதுவுமே பண்ணல, ஸ்லோ அண்ட் ஸ்டடி, ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம், சரியா? ஸோ கரெக்டாக 18வது வாரத்தில் நம்மளோட கம்ப்ளீட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம், முடிச்சிடுவோம், சரியா? ஸோ 18வது வாரத்தில் நம்மளோட கம்ப்ளீட் டாபிக் முடியும். ஸோ 23/11/2025 தான் நமக்கான கிளாஸஸ் வந்து என்னாகும், கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகும், சரியா? ஸோ ஜூலை 21 ஸ்டார்ட் ஆகக்கூடிய கிளாஸு நவம்பர் 23 தான் வந்து என்னாகும், க்ளோஸ் ஆகும், சரியா? கிட்டத்தட்ட நமக்கு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஒரு 4 மாதம் தான் நமக்கு டைமே இருக்குது. ஸோ டிசம்பர், ஜனவரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் டெஸ்ட் தான் எழுதுவோம், கம்ப்ளீட்டாக மார்க் டெஸ்ட் தான் நம்ம எழுதுவோம். ஸோ மார்க் டெஸ்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லாருமே கண்டிப்பாக கிளியர் ஆகிடுவாங்க, சரியா? ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் 2வது அட்டெம்ப்ட்டு 3வது அட்டெம்ப்ட் எதுவாக இருந்தால் கூட ப்ராப்ளம் கிடையாது. இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். இதற்கான ஆஃப்லைன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நான் ஆஃபர் ஃபீஸில் தான் சொல்கிறேன். ஸோ ஆஃப்லைன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 வரும். இதில் நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் படிக்கலாம், என்ன கோர்ஸ் வேணாலும் படிச்சுக்கலாம். ஜிடி மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் கோஸ்ட் கார்டு போட்டாலும் படிக்கலாம், இல்லைனா போலீஸ் எக்ஸாம் போட்டாலும் படிக்கலாம், இல்லை வேறு எஸ்எஸ்சியில் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் போட்டாலும் படிக்கலாம், இல்லை சிபிஓ எக்ஸாம் என்ன எக்ஸாம் போட்டாலும் இந்த ஒரே ஃபீஸில் படிக்கலாம். இது எல்லாமே ஆஃபர் ஃபீஸு தான். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த ஃபீஸ் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அதுக்கப்புறம் வந்து கேட்காதீங்க, சரியா? அதே இது நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2,000 இருக்கும், சரியா? ஸோ ஃபீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 2,000 இருக்கும். மந்த்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜ், ஆப் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து 100 rupees வாங்குவாங்க, சரியா? ஸோ என்ன சார் இது எல்லாத்தோட ஆன்லைன் கிளாஸை விட உங்களோட ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குது, நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மென்டர்ஷிப் இருக்கும். இப்போ மண்டே வந்து உங்களுக்கு ஏஜ் கிளாஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸ் தான், நீங்கள் எத்தனை டைம்னாலும் எப்போனாலும் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லைவாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொல்கிறதுக்கும் அந்த புக்கை வழி நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு கைட் பண்ணி கொண்டு போவாங்க. அந்த ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அங்கே கிடைக்கும். நீங்கள் ஒரு நாள் படிப்பீங்க, ஒரு நாள் படிக்காமல் இருப்பீங்க, டிமோட்டிவேட் ஆவீங்க, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ வீக்லி மோட்டிவேஷன் கிளாஸ் இருக்கும், ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரியே இருக்காது. ஸோ நீங்கள் வீட்லேயே உட்காந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். இல்லை நான் வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு தான் லாஸ்ட் அட்டெம்ப்ட்டு, ஒரு சான்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் லாஸ்ட் அட்டெம்ப்ட் இருக்க எல்லாருமே ஆஃப்லைன் கிளாஸ் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபீஸு, இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே நீங்கள் எல்லாமே சேர்த்து பார்த்தா கூட நீங்கள் உங்களோட 1 month சேலரி மட்டும்தான், நீங்கள் வேலை கிடைச்சா நீங்கள் வாங்கக்கூடிய 1 month சேலரி தான் இது எல்லாமே. அதனால் படிப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது, சரியா? ஸோ தேவைப்படுறவங்க, சரியா? ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி 4,700 வரும், சரியா? ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 4,700 வரும், ஃபுட்டு ப்ளஸ் அக்காமடேஷன், சரியா? ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பாருங்கள், இன்ஸ்டியூட் வந்து பாருங்கள், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும், சரியா? ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். ஸோ அந்த 100% ரிசல்ட் அப்படிங்கிறத நான் பொய் சொல்ல, நான் இதுக்கு முன்னாடி ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நாங்கள் கட் ஆஃப் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதிலே நீங்கள் மார்க்கை பாருங்கள், அவங்களோட மார்க் கூட நான் போட்டிருக்கேன், இவ்வளோ ரா மார்க் வருது நான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 24 ஸ்டூடெண்ட்ஸோட ரா மார்க் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும், சரியா? அதனால் இந்த ஜிடி எக்ஸாமை ஒரு ப்ராப்பரான பிளானோட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஸோ என் கூட சேர்ந்து பாஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த நம்பரில் என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, சரியா? 8248081621, சரியா? ஸோ ஆன்லைன் கிளாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, 9384417810. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.